சிவ 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 சிவாய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கற்பத்தால் மங்கையர்க்கு அழகு குன்றும், கற்பத்தால் மங்கையர்க்கு அழகு குன்றும், கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம். கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம். துர்ப்புத்தி மந்திரியால் அரசு கீனம், துர்ப்புத்தி மந்திரியால் அரசு கீனம். சொல்கேலா பிள்ளைகளுக்கு, சொல்கேலா பிள்ளையால் குலத்து கீனம், சொல்கேலா பிள்ளையால் குலத்து கீனம். நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார், நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். நன்மை செய்தால் தீமை வந்து சேருந்தானே. அற்பரோடு இணங்கிடில் பெருமை தாழும், அற்பரோடு இணங்கிடில் பெருமை தாழும். அரியதவம் கோபத்தால் அழிந்து போகும், அரியதவம் கோபத்தால் அழிந்து போகும். இப்படி மங்கையருக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுடைய இளமை பருவம் மாறிடும். அந்த இளமையில் இருக்கிற அழகானது மாறி போகும். அதுதான் சொல்கிறாங்க, கற்பத்தால் மங்கையருக்கு அழகு குன்றும் அப்படின்னு. அந்த அழகு குறையும். ஆனால் பார்த்தா முகம் தேசஸாக இருக்கும், மாந்துளிர் மாதிரி இருக்கும். அவங்க கருப்பாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு அழகாக இருக்கும் முகம். அதாவது அவங்க அழகுன்றது உடல்மை தான் மாறுமே தவிர முக அழகு மாறாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, கற்பத்தால் மங்கையருக்கு அழகு குன்றும், கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம். ஒரு அரசன் இருக்கிறான்னா அவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த உலகம் நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டால் அவன் மனம் போனபடி ஆட்சி நடத்துவான். இது ரைட்டு, இது தவறு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். சொல்கிற மாதிரியே அவன் நடக்கணும். அப்படி நடந்தான்னா அந்த அரசனால் நன்மை கிடைக்கும். கேள்வியே கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த நாடு முன்னேற்றம் அடையாது. அது நாடாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கே அரசன் கணவன். அவன் மனைவி சொல்கிறத கேட்கணும். அது அவங்க எதிர்ப்பு சொல்கிறாங்க, இது சரியில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ இவனும் ஒரு அரசன் தான், குடும்ப தலைவன் சொல்லுவாங்க, குடும்ப தலைவின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்திக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம். கேள்வி கேட்காத என்னை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு எந்த அரசன் சொல்கிறானோ அந்த நாட்டில் சுதந்திரம் இருக்காது, அவனை நாடு முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொல்கிறார். துர்ப்புத்தி மந்திரியால் உலகு கீனம். ஏன்னா ஒரு மந்திரி இருக்கிறான்னா ராஜா சொல்கிறத தான் அவன் கேட்கணும், ராஜாவிட்ட சொல்லணும். இப்படி செய்யுங்க அப்படி செய்ய சொல்லலாம், இது தவறுன்னு சொல்லலாம். இவன் வரதுக்கு முன்னே ஒன்று கிடக்க ஒன்று பேசி மக்கள்கிட்ட இவன் மந்திக்கிட்டான்னு வச்சுக்க, அங்கே அரசன் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. சொல்கேலா பிள்ளையால் குலத்து கீனம். ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலன்னா அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்க்கையை தடம் புரண்டணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த அன்னையை தான் தந்தையை காமிக்கிறாங்க, தந்தையை காமிக்கிறவங்களே அன்னை தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறபடி இந்த குழந்தைங்க ஆரம்ப நிலையிலேருந்து கேட்டுதுன்னா அது குடும்பம் நல்லாயிருக்கும், அதனுடைய வாழ்நாள் நல்லா செழிப்பாக இருக்கும். அது சில பிள்ளைங்கள் அதை கேட்காது, கேட்கலாம், அந்த குடும்பத்துக்கு ஈனமாயிடும். அது அந்த குடும்பமாடா, அந்த பசங்க அப்படி மோசமான பசங்க அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ஈனமாயிடும். அதான் சொல்கேலா பிள்ளையால் குலத்துக்கீனம் அப்படின்றது. நல்ல புத்தி சொன்னால் அற்பர் கேட்க மாட்டாங்க. நற்புத்தி கற்பித்தார் அற்பர் கேளா
அற்ப குணம் உள்ளவங்க அதை கேட்க மாட்டாங்க. அதான் பழகும்போது கூட அற்பரோடு இணங்காதுன்னு சொல்கிறாங்க. அவன் நல்லவங்களோட பார்த்து இணங்கு, துர்புத்தி உள்ளவங்களோட, அற்ப குணம் உள்ளவங்களோடு, தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களோடு பழகக்கூடாது அப்படின்றார். அவங்களுக்கு போய் நம்ம நன்மை செய்ய போனால் நமக்கு தீமை தான் வந்து சேரும். அது நன்மைன்னு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, தீமை தான் செய்வாங்க. அற்பரோடு இணங்கினால் பெருமை தாழும். அற்ப குணம் உள்ளவங்களோட இணங்கினா நம்முடைய பெருமை போயிடுமா. எப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இவர் போய் அவன் கூட கூடக்கூடாதுப்பா, அவன் தகுதி என்ன இவர் தகுதி என்ன, அவன் ஒரு அற்ப பையன், அவன் கூட போய் இவருக்கு ஓட்டுனா இருப்பார், அதுதான் இவருக்கும் கெட்ட பேர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அற்பரோடு இணங்கிட்டால் நம்முடைய பெருமை தாழும், பெருமை போயிடுமா. அரிய தவம் கோபத்தால் அழிந்து போகும். அரிய தவம் கோபத்தால் அழிந்து போகும். தவம் செய்கிறோம், நல்லா தவம் செய்கிறோம், நல்லா மெடிடேஷன் பண்ணுறோம், நல்லா ஆற்றலை இழுத்து வைக்கிறோம், ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தானத்தில் சிறந்தது நிதானம். கோதானம் கோதானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. கோதானம்னா மாடு, பசுமாடு கொடுப்பாங்க. அன்னதானம், இதில் நிதானம் அதை விட முக்கியம். அப்படி தவம் இருக்கிறவங்க பூரா நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவங்களுக்கு அந்த கோபம் அதிகமாச்சுன்னு சொன்னால் அந்த தவம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் போயிடும். கோபத்தால் அரிய தவம் அழிந்து போகும் அப்படின்னு. அதனால் கோபத்துக்கும் ஒரு கோபம் வரலாம், அது ஏப்பம் வர்ற மாதிரி வரணும், அது அதிகமாக வரக்கூடாது. அதுதான் தவம் செய்கிறவங்க நிதானத்தோடு இருக்க வேண்டும். அவங்க உடல் மனம் உணர்வு சக்தி இது 4 இருக்கணும். உடல் மனம் உணர்வு சக்தி இந்த 4ம் உணர்ந்தால் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ இது 4 இருக்கணும். உடல் மனம் உணர்வு சக்தி இது 4ம் ஒன்று சேர்ந்து தவம் பண்ணணும். அப்படி தவம் பண்ணிங்கன்னா எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்றார். நீங்கள் சாதகராக இருந்தால் சாதாரண வெற்றியை விட மாபெரும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சாதகர்னா தினமும் தவம் செய்கிறவங்களாக இருந்தால், இந்த 4ஐயும் ஒருநிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றார். மான பெரிய வெற்றி கிடைக்கும். உடல் மூலம் இறைநிலையை உணர்ந்தால், உடல் மூலமே உடம்பை வச்சு ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆதாரத்தமாக மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிப்பூரகம், அநாதகம், சித்தி, ஆக்கினைன்னு சொல்லக்கூடிய இப்படி இந்த உடலில் இருக்கிற சக்கரங்களை இயக்க தான் ஆகணும். திரும்ப அதை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதையும் இயக்கிட்டு தான் நம்ம தவத்தில் உட்காரணும். ஏன்னு கேட்டால் அந்த 6 ஆதாரங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை பார்க்க முடியும். ஆன்மாவை பார்க்கணும்னு சொன்னால் இவங்க 6 பேரும் உதவி செய்யணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதன் உடல் மூலம் உணர்ந்தால் அது கர்ம யோகம். கர்மம்னா இந்த உடம்பு, இந்த உடல் மூலம் நம்ம உணர்றது கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறார். அறிவை கொண்டு இறைநிலையை அடைந்தால், அறிவை கொண்டு இறைநிலையை உணர்ந்தால் அது ஞான யோகம். அறிவு ஞானம்தான். அறிவு இருந்தால் நல்லது தான். அறிவு நமக்கு இருந்தாலும் எல்லாமே செய்யலாம். அது ஞான யோகமா. அறிவை கொண்டு தவம் செய்தால் அது ஞான யோகம். உணர்வுகளை பயன்படுத்தி தவம் செய்தால், உணர்வுகளை உணர்ந்துன்னு சொல்லுவார். உணர்வுகளை பயன்படுத்தி தவம் செய்தால் பக்தி யோகம் அப்படின்றது. அது பக்தி யோகம். சக்தியை கொண்டு தவம் செய்தால், நம்முடைய சக்தியை கொண்டு தவம் செய்தால் அது கிரியா யோகம்.
அது கிரியா யோகம். 4 வகை யோகங்களும் தேவைதான். என்ன சொல்றாரு? 4 வகை யோகங்களும் தேவைதான். எதுவும் ஏன்னு கேட்டால், இந்த உடம்புக்கு ஒரு மனிதனுக்கு தலை, கால், கை, இருதயம், பெருமூளை, சிறுமூளை, கிட்னி, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இப்படி அனைத்து உறுப்புகளும் இருந்தால்தான் ஒரு மனிதன் இயங்க முடியும். அதுபோல இந்த 4 யோகங்களும் சேர்ந்தால்தான் அவன் கிரியா யோகத்தை அடைய முடியும். இந்த 4 யோகங்களும் தேவைதான். இந்த 4 யோகங்களுக்கு முன்னாடி யோக பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சி, அது நரம்புக்கு சக்தியை கொடுக்கும். யோகா அந்த எலும்புக்கு சக்தியை கொடுக்கும். அப்போ எலும்பும் நல்லா இருக்கணும், உடம்புல இருக்கிற நரம்பு நல்லா இருக்கணும். உயிருக்கு தவம் இருந்தால் போதும், உயிர் அவங்க நல்லா இருப்பார், ஸ்ட்ராங்காக ஆகிடுவார். ஆனால் உயிர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. அப்போ உடம்புக்கு வந்து உடல் நலமாக இருக்கணுமே, நரம்பு நல்லா இருக்கணுமே. அரும்பு கோணடில் அதன் மனம் குன்றாது, நரம்பு கோணடில் நாம் என்ன செய்வோம்? கரும்பு கோணடில் கட்டியும் பாகுமாம், அரும்பு கோணடில் அதன் மனம் குன்றாதுன்னு. அதுபோல் கரும்பு கோணையாக இருந்தாலும் சுவை இருக்கும், அரும்பு கோணையாக இருந்தாலும் மனம் குன்றாது. ஆனால் நரம்பு கோணையால் நாம் என்ன செய்வோம்? இரும்பு கோணடில் யானையை வெல்லலாம் அப்படின்றாங்க. இரும்பு கோணையாக இருந்தாலும் யானை கூட வெல்லலாம், இந்த நரம்பு கோணை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் முதல்ல நாம் வந்து வாசி யோகமும் யோகாவும் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், வாசி யோகம் செய்யணும். இது ரெண்டும் தேவை. அதை ரெண்டும் செய்து முடித்தாலே, அதை ரெண்டையும் நாம் நல்ல முறையிலே ஒரு ஆசான் மூலமாக கற்றுக்கொண்டாலே, இவர் புறத்தில் இருக்கக்கூடிய குரு ஆசான் இப்போ முதல் நமக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் அகத்திலிருந்தே ஒரு குருநாதர் வந்து நீ இதை இப்படி செய், இப்படி செய்யலாம் அப்படின்னு அவரே உனக்கு சொல்லி தருவார், அகக்குரு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகினால 4 யோகங்களும் தேவைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 யோகங்களையும் நாம் செய்யும்போது உடல், மனம், உணர்வு, சக்தி, இறைவனை நோக்கி திருப்புங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? 4 யோகங்களும் செய்யும் பொழுது உடல், மனம், உணர்வு, சக்தி, இறைவனை நோக்கி திருப்புங்கள்னா நம்முடைய முக்கண்ணில் 3வது கண்ணில் உள்முகமாக ஆன்மா இருக்கிறது. நாக்கம் அடித்து உள்நாக்கு ஓரம் கொண்டு சென்று அங்கே ஆன்மா முக்கண்ணிலே இருக்கிறது, முக்கண்ணிலே ஆன்மா இருக்கிறது என்னும் இந்த உடலுக்குள்ளே சிரசிலே முக்கண்ணிலே ஆன்மா இருக்கிறது. சதா நேரமும் எந்த வேலைகளை செய்தாலும் நீங்கள் அந்த சிந்தனையோடு இருங்கள். 10 வருட காலம் தவம் செய்வதை விட 6 மாதம் இதை விடாமல் செய்தால் இது உங்களுக்கு சாதகமாக அமையும், இது உங்களுக்கு கைகூடும், வெற்றி தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை ஏனோதான் செஞ்சால் 10 வருஷம் ஆகுமா. ஆனால் கண்ணும் கருத்துமாக செய்தால், அதே சிந்தனையில் இருந்தால், ஒரு கன்று வந்து பசுவை தேடுவது போல இதை இந்த முக்கணிலே நம்முடைய ஆன்மாவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றார். அப்படி இருந்தால் 6 மாதத்திலே இதனுடைய நற்பலனை அடையலாம் அப்படின்னு சொல்றார். இடையில் எத்தனையோ இடையூறுகள் வரலாம் அப்படின்றார். இடையில வந்து உங்களுக்கு ஏன்னா மாயை சும்மா விடாது, ஏதாவது இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும். அதை சற்றும் மனம் தளராதீர் அப்படின்றார். சற்றும் மனம் தளராதீர் அப்படின்றார். அதை மனம் தளர்ந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அலை இழுத்தும் போயிடும் உங்களை.
எத்தனை அலை அடித்தாலும் நீச்சல் அடிக்கக்கூடியவன் நீந்தி நீந்தி வந்து கொண்டிருந்தால் தான் கரையை சேர முடியும். அலையினுடைய வேகம் அதிகமாகும் போது தலையை உள்ளே இழுத்து கொண்டு யார் ஒருவன் நீச்சல் அடிக்கின்றானோ அவன் கரை சேருவான் அப்படின்றார். அலைக்கு மேலே போய் நீச்சல் அடிக்க முடியாது. அலை வருதுன்னா உள்ளே தலையை இழுத்துக்கணும். அதுதான் இந்த வாசி வேகலாம் அதுதான் பயன்படும். மூச்சு தம் கட்டலாம். 60 செகண்டு 90 செகண்ட் கூட தம் கட்டலாம். தம் கட்டும்போது நம்ம உடம்பு வந்து லேசாகிடும், தூக்கி அழகாக வெளிக்கடாசும். அதுபோல் எத்தனையோ இடைவுகள் வந்தாலும் சற்றும் மனம் தளராமல், அதாவது கடலில் நீச்சல் அடிக்கிறவன் எவ்வளோ அலை அடித்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவன் திறமையாக அலையில் நீந்து வருகின்றானோ அதுபோல உங்களுக்கு ஒரு அலைகள் வீசும், இடையூறுகள் வரும், நீங்கள் சற்றும் தளராமல் அப்பொழுதுதான் நீங்கள் அதிக சிந்தனையோடு அதிவேகமாக தவத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றார். எப்படி சொல்கிறாரு? அப்போதுதான் நீங்கள் அதிகமாக தவம் செய்யணும் அப்படின்றார். அப்படி செய்து விட்டீர்களானால் நீங்கள் யோகி ஆகிவிடலாம் அப்படின்றார். அப்படி செய்துவிட்டால் நீங்கள் யோகி ஆகிவிடலாம். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. இதெல்லாம் செய்தோம்னு சொன்னால் நம்ம யாரையும் போய் உதவி கேட்க வேண்டியதில்லை. உதவி உங்களை தேடி வரும் அப்படின்றார். உதவி உங்களை தேடி வரும். திருவெண்காட்டார் சொன்ன மாதிரி இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் வந்தால் உண்ணுவேனார் திருவெண்காட்டார். அதுபோல இதை நீங்கள் முடித்து விட்டால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி என்ன நற்காரியங்கள் நினைக்கின்றீர்களோ அது முடியும் அப்படின்ற. நீங்களே யோகிதான், நீங்கள் யோகி ஆகிவிடலாம். உங்கள் உள்ளிருக்கும் சக்தியை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் யோகா. உள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்தினா காற்றை இழுக்கிறோம், லேசாக இழுக்கிறோம், மூலாதாரத்துக்கு போகிற மாதிரி பாவனை பண்ணுறோம், அப்படியே லேசாக அது வெளியே விடுற மாதிரி பாவனை பண்ணுறோம். அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் நேராக இழுக்கிறோம், அப்புறம் சமமாக இழுக்கிறோம். இப்படி இந்த காற்றை வந்து அளவாக நம்ம இழுத்து மெல்லெண்ணெய் துதித்தல் வேண்டும் அப்படின்ற. மெல்லெண்ணெய் சீராக, ஏன்னா அதிகமாக எடுத்தால் காற்று போய் பந்தனம் ஆகிடும், அப்புறம் மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே கொஞ்சம் மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வாயுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மருந்து சாப்பிடணும். அதெல்லாம் காரணம் என்னென்னா காற்றை அதிவேகமாக பயன்படுத்தாதீர். இப்போ காற்று லேசாக இருக்குது, நம்ம போய் காற்று வாங்குகிறோம். புயல் அடித்தா நம்ம காற்று வாங்குவோமா? ஓடியாந்து உள்ளே வந்துடுவோம், வீட்டுக்கு ஓடியாந்துருவோம், எங்கே தூக்கின்னு ஓடிப்போம். அதுபோல் புயல் மாதிரி அடித்தால் உள்ளே இருக்கிற உறுப்புகள், சிறிய நரம்புகள் காற்று சரிவர செல்லாமல் பந்தனமாகும் அப்படின்ற. காற்று பந்தனமாகிடும். மெல்ல இழுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரும். அதான் மெல்லென துதித்தல் வேண்டும் அப்படின்ற. லேசாக இழும், அப்படியே லேசாக காற்று இழுக்கத்தே தெரியக்கூடாது. அப்படியே மூக்கு வழியாக போயிட்டு உள்நாக்கு மேலே ஏறி முதுகு தொண்டு வழியாக மூலாதாரத்துக்கு போயிட்டு திரும்ப காற்றை விடும்போது அது வெளியே வர மாதிரி உணர்வு பண்ணணும். இதுதான். இதை அப்படியே நீங்கள் கடுமையாக செஞ்சீங்கன்னா 6 மாதத்துலேயே இதில் வந்து நன்மை உண்டாகும், வெற்றி பெறலாம். 10 வருடம் தேவையில்லை, 9.5 வருடம் உங்களுக்கு மீதி ஆகும் அப்படின்றார். 9.5 வருஷம் மீறும் அப்படின்றார். இதை முடித்து யோகாவை முடித்து விட்டீர்களானால் சமூக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, யோகாவை தொடர்ந்து நீங்கள் செய்தீர்களானால் வெற்றியை அடைந்து விடலாம் அப்படின்றார். வெற்றியை அடைந்து விடலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? இதை செஞ்சாலே உங்களுக்கு வந்து என்ன காற்று வந்து கரெக்டாக இயங்கணும். உடம்புல இயங்கினா நரம்பு பிரச்சனை வராது, உடம்புக்கு எந்த நோயும் வராது. அதே போல் என்ன சொல்கிறாரு? எதையும் ஒரு அளவுதான். ஆகாரம் குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. நான் யோகி ஆக போகிறேன், நானி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு குறைவாக சாப்பிடக்கூடாது. உடம்பு வந்து போதுன்னு சொல்லும். சாப்பிடும்போது போதுன்ற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்த உடனே நிறுத்திட வேண்டும். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வேண்டுன்ற உணர்வு வந்தால் கொஞ்சம் ஒரு சாப்பிடலாம், ஒரு உண்டை. ஆனால்
இல்லை நான் 2 இட்லி தான் சாப்பிடுவேன், நான் யோகி ஆக போகிறேன் அப்படின்லாம் கூடாது. குறைவாக சாப்பிட்டாலும் நீ யோகி ஆக முடியாது, ஞானி ஆக முடியாது. அதிகமாக சாப்பிட்டாலும் யோகி ஆக முடியாது, ஞானி ஆக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதிகமாக தூங்கினாலும் ஞானி ஆக முடியாது. நான் முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், முழிச்சுக்கிட்டே இருக்கிறனாலும் ஞானி ஆக முடியாது. அப்போ மிதமான தூக்கம், மிதமான ஆகாரம், மிதமான மைதுனம் எல்லாமே மிதமாக இருக்கணுன்றார். மூச்சு காற்றும் மிதமாக இருக்கணுன்றார். நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்தாலும் அளவு தான் அப்படின்றார். இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம போகிறோம் வைத்தியர்கிட்ட மருந்து கொடுக்குறாரு, இதை காலையில் சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு, இரவு சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அது அளவு தானே கொடுக்குறாரு, அளவு தான் நம்ம சாப்பிட்றோம். அவர் கொடுத்த அளவை விட நாம் ஒரு மடங்கு கூடுதலாக சாப்பிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வைத்தியர் கொடுக்குறாரு, அளவாக கொடுக்குறாரு, இதுதான் இந்த உடம்புக்கு தாங்கும்னு அவருக்கு தெரியும். நம்முடைய உடம்பை வச்சு வாத பித்த சிலோத்தமத்தை அறிஞ்சு தான் மருந்து கொடுப்பாங்க. வாதம் அதிகமாக இருக்குதா, பித்தம் அதிகமாக இருக்குதா, சிலோத்தமம் அதிகமாக இருக்குதா, உடம்புல போஷாப்பு இருக்குதா, சக்தி இருக்குதா, அவர் உடம்பு இந்த மருந்து கொடுத்தா தாங்குமா, இந்த மருந்துக்கு இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்லாம் இருக்குது. அதை பார்த்து தான் மருந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அவங்க எப்படி கொடுத்தா இந்த உடம்பு தாங்கும் அப்படின்றத வச்சு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அளவு சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை 2 மடங்கு, இப்போ ஒரு நாளைக்கு அவர் 3 வேளை சாப்பிட சொன்னால் நாம் 2 பொட்டலமாக எடுத்து, இல்லை 2 மாத்திரையை எடுத்து அதை 2 வேளையும் சாப்பிட்றது ஒரே வேலையை சாப்பிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியாவது சாப்பிட்ற போகிறீங்க, மருத்துவர் சொல்கிறபடி தான் கேட்கணும். அதுபோல் எதையும் அளவாக தான் சாப்பிட வேண்டும். அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல. நோய் தீர்க்கும் மருந்தானாலும் அளவு வேண்டும் அப்படின்றார். சாப்பிடும் உணவிலே உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் போடுறோம். அதில் ஏதாவது ஒன்று மிஞ்சி விட்டால் அந்த ஆகாரம் சாப்பிட முடியாது. தாய்மார்கள் பார்ப்பாங்க, உப்பு காரம் கரெக்டாக போடணும். எது எவ்வளோ போடணும் அவங்களுக்கு தெரியும். உப்பு எவ்வளோ போடணும், காரம் எவ்வளோ போடணும், புளிப்பு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அளவாக தானே கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது ஒன்று அவங்க மறந்து அதிகமாக செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அளவுக்கு அதிகமானால் அது அமிர்தமானாலும் விஷமாகிடும் அப்படின்றார். மருந்தாக இருந்தாலும் சரி, ஆகாரமாக இருந்தாலும் சரி, நல்ல ஆகாரமாக இருக்குதே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடக்கூடாது அப்படின்றார். அதான் நம்ம அவை பாட்டி சொல்லுவாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றாய் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றாய் ஏழாய், என் வயிறே உன்னோடு வாழ்வது அரிது அப்படின்னும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்னு இருந்தால் இருக்க மாட்டேற, சரி ஆகாரம் கிடைக்கிற 2 நாளைக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டேன்ற, உன்னோடு வாழ்றது கஷ்டன்றாங்க. அதுபோல் ஒரு நாள் உணவையும் ஒழிக்க முடியாது, 2 நாளைக்கும் எடுத்துக்க முடியாது. அதான் சொல்கிறாங்க, அமிர்தமானாலும் அளவாக அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுவது கூட அளவாக பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளை பேசினால் பிராண நஷ்டமாகும், நம்முடைய பிராணசக்தி குறையும். அது பேசுகிறத கூட நம்ம அளவாக பேசணும் அப்படின்றாங்க. நம்முடைய மூச்சுக்காற்று அளவாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அதான் அளவோடு ரசிப்பவன், அளவின்றி கொடுப்பவன் இறைவன். அதனால் நம்ம அளவோடு அதை பயன்படுத்தணும். இது அளவோடு நம்ம பயன்படுத்தினால் அவன் அளவின்றி கொடுப்பான், அருளாற்றல் பெருகும் அப்படின்றார். அளவுக்கு அதிகமான உணவு எடுத்தால் உடல் பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் தவம் செய்ய முடியாது. அதில் நம்முடைய காலம் விரயமாகும்ன்றார். 10 நாளைக்கு உடம்பு சரியில்லை, 1 மாதம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம காலம் போயிடும், காலம் விரயமாகும். அதனால் எல்லாவற்றையுமே நம்ம நிதானமாக சரிசமமாக சித்தர்கள் சொல்கிற மாதிரியும் நம்ம ஆகாரம் எடுத்துக்கொண்டால் நம் உடலிலே அருள் ஆற்றல் பெருகும் அப்படின்ற. இப்போ காட்டில் இருந்தாங்களே சித்தர்கள், அவங்க ஆகாரம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, காய்கனிகளை பசி எடுக்கும்போது தேவைக்கு 2 எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கார இலைன்னு ஒன்று இருக்கும் காட்டில்,
அது நல்லா இருக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இலையை ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டு சோன தண்ணி சாப்பிடுவாங்க. சோன தண்ணியில் ஒரு சக்தி இருக்குது. சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அருள் ஆற்றல் அதிகமாக இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும். அதுதான் அவங்க காடு மலைகள்லாம் போனாங்க. அது இவங்க நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லறத்துலேருந்து துறவரம் சென்றவங்க பூரா என்ன சொல்கிறாங்க, இங்கிருந்து அதை விட அதிகமாக ஆற்றலை பெறலாம். மதுக்கடையில் இருந்து கொண்டே ஒருவன் மது அருந்தாமல் விற்பனை செய்கிறான் என்றால் அவன்தான் குடிகாரன் இல்லை. நான் கடைக்கே போக மாட்டேன்னு சொல்கிறவெல்லாம் அப்படி இல்லை, அங்கே கடையில் விற்பனை செய்துக்கிட்டே அது அருந்தாமல் உத்தமனாக இருக்கின்றானே அவன்தான். அதுபோல் இல்லறத்தில் இருந்து கொண்டேன் இன்ப துன்பங்களை அடைந்து கொண்டேன், இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டேன். எவ்வளோ சத்தம் இருந்தாலும் ஒரு ஒரு ஞானியானவன் அம்மாவில் கம்முன்னு இருப்பான். அந்த சத்தம்லாம் காதில் விழாது. இன்னும் எங்கள் அம்மா சத்தம் கேட்குது, நீங்கள் கம்முனுக்கிறீங்கன்னா சத்தமாக கேட்டுதே அப்படியா, எனக்கு கேட்கலையே அப்படின்னும். ஏன்னா அவன் அங்கே இருக்கிறான். உணர்வு நிலை எங்கே இருக்குது, இறைவனோடு ஒன்றி இருக்குது, பரத்தில் இருக்குது. அதனால் அவங்க வந்து இங்கே என்ன பேசுகிறாங்கலாம் காதில் விழாது. உங்களுக்கே பாருங்கள், ஒரு செகண்ட் எப்பயாவது உணர்வு நிலை உண்டாகும். யாராவது வந்து பக்கத்தில் நிற்பாங்க, ஏங்கன்னுவாங்க, நீ கம்முன்னு இருப்பீங்க. ஏங்க நான் கூப்பிட்றேன், என்ன நான் என்னமோ நினச்சிருந்தேன்டா, நீ வந்து எனக்கு தெரியல அப்படின்னும். அப்போ நமக்கும் அது ஒருநிலைப்படும். எல்லாருக்குமே தவம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் ஒருநிலைப்படும். அதுதான் வீடுகளில் இருந்து தவம் செய்வது, இல்லறத்திலிருந்து துறவம் செல்வது மிக 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 அருமையானது அப்படின்றாங்க. எப்படி ரொம்ப மிக மிக மிகன்னு சொல்கிறாங்க. மகாபாரத போர் முடிந்து அர்ஜுனன் பேரன் பரிசுத்துக்கு பட்டம் சூட்டுறாங்க. அர்ஜுனன் பேரன் பரிசுத் அவன் பட்டம் சூட்டுறாங்க. பட்டம் சூட்டிட்டு ஐவரும் தீர்த்த யாத்திரை செல்கிறார்கள். தீர்த்தம்னா நம்ம உடம்புல தான் தீர்த்தம் இருக்குது. எல்லா தீர்த்தமும் நம்ம தான் இருக்குது. இங்கே இருக்குது, எல்லா தீர்த்தமும் இருக்குது, எல்லா தீர்த்தமும் இருக்குது. எல்லா தீர்த்தமும் பூமியில் கலந்துருக்குது. இந்த பூமியில் நம்ம எந்த இடத்துல போர் போட்டு தண்ணி சாப்பிட்டாலும் சரி, ஆற்றுல சோனையில் வரக்குள்ள தண்ணியை சாப்பிட்டாலும் சரி, அது கங்கா, யமுனா, சிந்து, காவேரி, நர்மதா, கோதாவரி அனைத்து நதிகளும் ஒன்றாக சேர்ந்த தண்ணி தான். இது வேறு அது வேறு இல்லை, நாம் பேர் வச்சுக்கிட்டோம். இந்த தண்ணி வேறு அந்த தண்ணி வேறு, தண்ணியெல்லாம் வேறு கிடையாது. எல்லா தண்ணியும் உற்பத்தி ஆகிறது ஒரு இடம்தான். எல்லா தண்ணியும் தனித்தனியாக பிரிந்து கடலில் சேர்வது ஒரு இடம்தான். அதுபோல் நாம் பேர் வச்சுக்கிட்டு இது கங்கையில் குளிக்கலாம், யமுனாவில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் நாம்ளே வச்சுக்கிட்டு தான். நாம் உட்காந்துருக்க இடத்துல எந்த இடத்துல பூமியில் தண்ணி குடித்தாலும் எல்லா தீர்த்தமும் ஒன்று தான். இவங்க ஏன்னு கேட்டால், இத்தனை காலம் நம்ம போர் நடத்தினோம், போரில் இருந்துட்டோம், மன நிம்மதி இல்லை, மனசில் வந்து குழப்பங்கள் இருந்தது, போய் ரிலாக்ஸாக அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு தீர்த்த யாத்திரை. இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அப்படிதான் மனம் மாற்றத்துக்கு தான், மனதை ஒரு செம்மையாக வைக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போவாங்க. அப்படி தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது இமயமலை சாரலில் ஏறுறாங்க. ஏறும் பொழுது அர்ஜுனன் நினைத்தான், நான் ஒரு சிறந்த வில்லாளி அப்படின்னா வழிகூட்டு பழத்தில் போய் வந்தான். சகாதேவன் நினைச்சான், என்னை விட ஜோதிடத்தில் வில்லாளி யாருமே கிடையாது, என்னை வெல்ல முடியாது, என்னை வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னான். அது கர்வம் வந்து போச்சு, வழி கொட்டது போய் பழத்தில் விட்டான். நகுலன் நினைத்தான், என்னை விட அழகில் சிறந்தவங்க யாரும் இல்லைன்னு கர்வம் கொண்டான். அவனும் வழிக்கு போய் விழுந்தான் பள்ளத்தில். பாஞ்சாலி என்ன நினச்சாங்கன்னா, பாரத போரில் ஐவரில் அர்ஜுனன் மீது தான் அவங்க அதிகமாக அன்பு வச்சுருந்தாங்க. சிறந்த வில்லாளி, திறமையான ஆள், அறிவாளி அப்படின்னு. அது ஒரு கர்வம் அவங்களுக்கு. நம்ம வந்து ஒரு சிறந்த வில்லாளிகிட்ட இருக்கிறோம், அறிவாளிகிட்ட இருக்கிறோம், யாரும் அவரை வெல்ல முடியாது அப்படின்னு இவங்க கர்வம் கொண்டாங்க. இவங்களும் வழிக்கு போந்தாங்க. கடைசியில் பீமன் சென்றான், அவனும் வழிக்கு விழுந்தான். அப்போ பீமன் கேட்குறான், அண்ணா நான் என்ன கர்வம் கொண்டேன், ஏன் நான் வழிக்கு விழுந்தேன் அப்படின்னு. அதுக்கு தர்மர் சொல்கிறாரு, அப்பா
அதிக உணவு சாப்பிட்டு நான் ஒரு பலசாலி, நான் பெரிய ஆள், நான் பெரிய வித்துவான், நான் ஒரு மரத்தை பிடிக்கி போடுவேன், ஆலமரத்தை பிடுங்குவேன், மலை குன்று அப்படியே தூக்குவேன் அப்படின்னு நீ கர்வம் பட்டாய். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பெரியப்பா வந்து தம்பி பிள்ளைகளுக்கு வஞ்சனை செய்கிறானே துரியோதனன் அப்படி சொல்லி தான் மகனாக இருந்தாலும் இது தவறுப்பான்னு சொல்கிறார். அந்த 5 பேருக்கும் ஒரு ஊரை விட்டுடுப்பா. அவங்களுக்கு கர்ணனுக்கு நம்ம ஒரு அங்க தேசத்தை சுட்டி வைத்தது போல இவர் 5 நம்முடைய தம்பி பிள்ளைகள், அதனால அவங்களுக்கு விட்டுருப்பான்னு தான் அவர் சொல்கிறார் திருதராட்டியர். இதை துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனம் உடைந்து பேராசை கொண்ட பிள்ளையாக இருக்கின்றானே அப்படி என்று பிள்ளை பாசமும் மீறி அவர் நம்மிடத்திலே தஞ்சம் அடைந்து இங்கே உணவருந்துகிறார். அவர் உணவருந்தும் போது அவரை நீ கேவலமாக பேசினேன். நாய்க்கு சிந்துற உணவெல்லாம் நீ சாப்பிட்றேன்னெலாம் சொன்னேன். ஒரு பெரியவர் பெரியப்பா அவருடைய மனம் நோக வச்சேன். அது ஒரு பெரிய கர்வம். அவர் மனம் புண்பட்டதுனால நீ வழிக்கு விழுந்தாய் அப்படின்றார். தர்மர் எந்த கர்வமும் கொள்ளவில்லை. அவர் கர்வமே அவர் கிடையாது. மிக மிக பொறுமைசாலி. தவறே செய்யாதவர் யார் என்றால் தர்மர் தான். அவர் தவறே செய்யவில்லை. வைகுந்தத்திலிருந்து தர்மருக்கு ரதம் வருது. எப்படின்னு சொன்னால் எந்த தவறும் செய்யாதவர், அமைதியானவர், யாருக்கும் எந்த குற்றமும் செய்யவில்லை, யாரிடத்திலையும் அவர் பாவி என்ற பெயர் வாங்கவில்லை, யாரிடத்திலும் அவர் சாபம் வாங்கவில்லை. அதனால் அவருக்கு எந்த வித 100க்கு 100 மார்க் எடுத்துட்டார். அதனால் இவர் நேரடியாக போகலாம்னு சொல்லி தேவலோகத்துலேருந்து ரதம் வருது. ரதம் கொண்டா நிற்கிறாங்க. நிறுத்தி, தர்மா நீ பொறுத்தது போதும், பொறுத்ததுனால எல்லாவற்றையும் அடைந்தாய். பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொறுக்காதவன் காடு கொள்வான் அப்படின்னு. பொறுத்ததனால்தான் பூமி ஆளுகின்றாய், பொறுக்காதவன் காடு ஆளுகின்றான். உனக்கு இதோ ரதம் அனுப்புகிறோம், ரதத்திலே ஏறி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார்? தேவர்கள். தர்மர் ரதத்தில் ஏறும்போது அண்ணா அண்ணா அண்ணான்னு அந்த பள்ளத்தில் இருந்து சத்தம் கேட்குது. சாமி சாமின்னு திரௌபதியை கூப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பள்ளத்தில் எல்லாம் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அண்ணன் ரதத்தில் ஏறி போயிட்டா நமக்கு எது என்ன ஆகுது, இவர் தான் மேலே இருக்கிறாரு, இவர் நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அண்ணா அண்ணான்னு பீமன் கத்துறான் அதி வேகமாக. அப்போ என்ன சொல்கிறான்? அண்ணா கூட பிறக்கலையோ, ஒரு தாய் பிள்ளை அண்ணாம், நாம் ஒரு தாய் பிள்ளை அண்ணாம், எங்கள் விட்டு விட்டு போகலாமாம். ஒரு தாய் பிள்ளை அண்ணாம், எங்களை விட்டு விட்டு போகலாமாம் அப்படின்னா. தர்மருக்கு தம்பி மேரில் பாசம் வந்துடுச்சு. ஐயோ தம்பி இவ்வளோ நாள் காப்பது பண்ணோம், இந்த பாரதத்திலே யாருக்கும் உயிர் சேதம் இல்லாத அவனை காப்பாற்றினோம். ஆனால் அவனை செய்த தவறால் இயற்கை அவனுக்கு தண்டனை கொடுக்குது, இறைவன் தண்டனை கொடுக்குறான். சரி என்று நான் ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் அவன் கோருவதை பார்க்கும்போது ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம், ஒரு தாய்கிட்ட நாம் பால் அருந்தினோம். இந்த தாய் பாசம் இந்த பால் பாசம் உனக்கு இல்லையா, அந்த பந்தம் இல்லையா, எங்களை விட்டுட்டு நீ வைகுந்தம் போறியே அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குறது சரிதான். அவன் 4 பேரை விட்டுட்டு நாம் மட்டும் போகக்கூடாதுன்னு பாசம் வந்தது. தம்பி மேலே பாசம் வந்தோடனே ரதம் சரன்னு கிளம்பிடுத்து போயிட. பற்றற்றான் பற்றினே பற்றுகன்னா, பற்று இல்லாததை நான் இட்டுன்னு போவோம். பற்று வந்த உடனே அது போயிடுச்சு. போயிட்ட உடனே தர்மர் அப்புறம் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்கிறார். இதுக்கு என்ன செய்யலாம்? இவரெல்லாம் வழுக்கு பள்ளத்தில் இருக்கிறார்கள், அரை மயக்கத்தில் இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இறைவனை நோக்கி தவம் செய்யும்போது இறைவன் நேரடியாக அப்பா நீங்கள் உங்களை 5 நான் காப்பாற்றுறேன், நீங்கள் இப்போ இந்த பூமியில் திரௌபதி அம்மன் கோயிலாக, பஞ்சபாண்டவர் கோயிலாக இந்த பூமியிலே
மக்களுக்கு காட்சி கொடுங்கள், அவங்கள உன்னை ஆதரவு செய்வார்கள், உங்களை பணிவார்கள், உங்களுக்கு வருடம் விழாக்கள் எடுப்பார்கள். தர்மா, உன்னுடைய தர்மமானது இங்கே பூமியிலே நிலைநாட்டு அப்படின்னார். உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், ஈசா நான் செஞ்சது தவறுதான், நான் இங்கேயும் இல்லாத அங்கேயும் இல்லாத ரெண்டு கண்டாமல் இருக்கிறேன், நரகத்துக்கும் போகல சொர்க்கத்துக்கும் போகாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன செய்வீர், எனக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் 105 பேரும் பெரிய ஆண்டவர் கோயிலாக இதே பூமியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உங்களை அமைத்து வழிபடுவார்கள், அங்கே நீங்கள் பெரியாண்டவனாக அவங்களுக்கு காட்சி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் பகைவனுக்கும் அருளா நெஞ்சேன்னு சொல்ல மாதிரி கெட்டவருக்கும் நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே இறைவன் காட்சி கொடுத்தார். அதனால் எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதில் எவ்வளோ ஒரு சொல்லுக்கு 4 வார்த்தை இருக்கலாம். அதனால் எப்பேற்பட்ட பிழைகள் இருந்தாலும் அதை விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொள்ளா நெறியே உலகலாம் ஓங்குக. நாடு நலம் பெறுக, நல்ல மழை பொழிக. நாடு நலம் பெறுக, நல்ல மழை பொழிக. எல்லா வல்ல ஆண்டவன் திருவடிகளே போற்றி போற்றி.